ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எனக்கு புளி சாதம்னாலே ரொம்ப பிடிக்கும். எப்ப செஞ்சாலும் நான் எதிர்பார்க்கிற டேஸ்ட் அதுல வந்த மாதிரியே இருக்காது. இந்த டைம் பண்ண போறேன்னதும் என் ஃப்ரெண்ட் ரெசிபியும் கொடுத்து சில டிப்ஸுகளையும் கொடுத்திருந்தா பெர்ஃபெக்ட்டா வந்துருது. எப்படி செஞ்சேன்னா, எப்பவும் நெல்லிக்காய் சைஸ்ல புளிய ஊற வைப்பேன். இன்னைக்கு லெமன் சைஸ்ல புளிய ஊற வச்சிருக்கேன். இப்ப ஃப்ரெஷ்ஷா மசாலாவை வறுத்து திரிச்சிடலாம். ட்ரை பேன்ல கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வத்தலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிளகு, ஜீரகம், வெந்தயம், எள்ளு நல்ல மணவர வறுத்து ஆற வச்சு திரிச்சும் வச்சிருந்தேன். இப்ப தாளிக்கிறதுக்காக தாராளமா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து கொஞ்சம் பொரிய விட்டு வத்தலைக்கும் கடுகையும் உள்ள சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து மஞ்சள் காயும் சேர்த்து தாளிச்சிட்டு ஊற வச்சிருக்கிற புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து நல்ல கொதி வந்த பிறகு உப்பும் திரிச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். நல்ல வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா புளி சாதத்துக்கான கிரேவி ரெடி. இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சா போதும், எப்பனாலும் நம்ம புளி சாதம் சாப்பிடலாம். சோறை நல்லா வேக வச்சு வடிச்சு எடுத்துட்டு அந்த சூடு சோறுல ரெடியா இருக்கிற புளி சாத பேஸ்ட்ரியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்டா பார்த்ததும் டெம்ட் ஆகிற அளவுக்கு புளி சாதமும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு முட்டையா அவிக்க போறேன். எக் டைமரை யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா முட்டையும் அவிச்சு எடுத்துட்டு நல்லா ஆரவும் விட்டு தோடையும் உடைச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். இது கூட கருக்கு முறுக்குன்னு கொஞ்சம் அப்பளம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்டும் வீட்டுல கொஞ்சம் பிரெட் இருந்து அதை வச்சு இன்னைக்கு ரெண்டையும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்காக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற பிரெட் பீஸா ரெடி பண்ண போறேன். பிரெட்டை கட் பண்ணி வச்சுட்டேன். பல்லாரி, தக்காளி, கொடமிளகாவை பொடிசா கட் பண்ணி வச்சுட்டேன். காணா உப்பு போட்டு வேகவும் வச்சு எடுத்து வச்சுட்டேன். சீஸையும் துருவி வச்சுட்டேன். 2 முட்டையில கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை பேன்ல அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஃபிளேம்லயும் வச்சுட்டு அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை உள்ள ஊத்தி ஒரு சைடு குக் ஆனதும் மாத்தி போட்டுட்டு பீஸா சாஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, கார்ன், சீஸ்ன்னு சொல்லி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சில்லி ஃபிளக்ஸ், ஆரிகனோவையும் லைட்டா தூவிட்டு பேனையும் லிட்ட வச்சு மூடி இருக்குதுல லோ ஃபிளேம்லயும் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா பிரெட் பீஸாவும் ரெடி. ஷேப்பா கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பிரெட் துண்டுகளை நார்மலான தண்ணில கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி நல்லா இறுக்கமா பிழிஞ்சு எடுத்து நல்ல சாஃப்ட் டோவா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். பிரெட்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது, அதை மட்டும் கவனிச்சுக்கிடணும். இப்ப ரெடியா இருக்கிற அந்த டோவை டோனட் மாதிரி நல்லா உள்ள ஒரு ஹோலும் போட்டு தட்டி எடுத்துக்கிடுதேன். அது அப்படியே மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயிலையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா குயிக்கா சிம்பிளா டோனட்டும் ரெடி. இப்ப இதுக்கு டாப்பிங்ஸ்க்காக சாக்கோ சிப்ஸை டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு டோனட்டையும் லைட்டா டிப் பண்ணி டேஸ்ட் மட்டும் இல்ல பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி மேல கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் தூவிடுதேன். எதிர்பார்க்கவே இல்ல, அவ்வளவு சூப்பரா டோனட்டும் ரெடியா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. இப்ப ரெடியான லஞ்ச், ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். குயிக்கா ரெடி பண்ண இந்த டோனட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னோட ஃபேவரட்டான புளி சாதம் எனக்கு இல்லாமல காலையில சாப்பிட்டதை விட மதியம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஒரு பாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்க புளி சாத கிரேவியை ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்றேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. பாய்.